morning to everyone. Today we will see what do verbs will do. How do verbs will function. Do verbsனா என்னன்னு பார்ப்போம். அது எப்படி ஒரு வாக்கியத்தில் செயல்படும்னு பார்ப்போம். Do verbs அப்படின்னு சொன்னா do, does, did, will do. இது நாலும் doவும் doesஸும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும், did past டென்ஸுக்கு வரும், will do ஃபியூச்சர் டென்ஸுக்கு வரும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் டூக்கு பதிலாக டஸ் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனுக்கு. ஹீ, ஐ டூ மை ஒர்க் அப்படி வரும். we do our work, you do your work, they do their work, present tense. இதே மாதிரி my sister does her work, my brother does his work, the dog does its work. he, she, third person singular வந்து சப்ஜெக்டா வந்துதானா டூங்கிற வெர்பை டஸ்ஸா மாற்றி பயன்படுத்துவோம். இந்த இடத்துல இது மெயின் வெர்பா வருது. ஸோ ஐ டூ, I did, I will do. He does, he did, he will do. You do, you did, you will do. They do, they did, they will do. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா I am doing இப்படியும் வரும், I do my work அப்படியும் வரும். இப்போ முதல் கேட்டகரி வந்து டூங்கிறது மெயின் வெர்பா வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா டூ மட்டும் வரும், டஸ் மட்டும் வரும், டிட் மட்டும் வரும், வில் டூ மட்டும் வரும். ஆனால் இதே டூ வந்து வெர்பில் எல்லா வெர்பிலையுமே டூங்கிறது அடங்கியிருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்னா ரைட்டை பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது சிம்பிள் ப்ரெசண்ட்டு, அதான் ரூட்டு வெர்பு. டூ ப்ளஸ் ரைட்னு பிரிக்கணும். இப்போ ரோட்டை பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, டிட் ப்ளஸ் ரைட்னு பிரிக்கணும். ரூட் வெர்பை தான் நம்ம பிரித்து போடணும். வில் டூ தான். ஒர்க்ஸ்னு வந்ததுன்னா டஸ் ஒர்க். அப்போது டஸ் ஹேஸ், டஸ் ஹேவ் அந்த மாதிரி வரும். இப்போ ஹேவ் வெர்ப் வந்து மெயின் வெர்பாக வரும்பொழுது எப்படி இருக்கும்னா ஹேவு, ஹேஸு, ஹேடு, வில் ஹேவ் இது மட்டும் வரும். அதை துணை வெர்பாவும் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டால் ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். ஹேவ் வெர்ப் வந்து பின்னால் டூ வரும். ஐ டூ த ஒர்க்னு இருக்கு. இப்போ நீங்கள் இதை ஐ ஆம் டூயிங் த ஒர்க் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும்போது பி வெர்பையும் டூ வெர்பையும் சேர்த்து உபயோகப்படுத்துறீங்க. அங்கே அது வந்து மெயின் வெர்பா டூயிங் பயன்படுறது. ஷீ இஸ் டூயிங் ஹர் எக்ஸசைஸ். அப்போது இஸ் டூயிங்கில் டூயிங்கிறது மெயின் வெர்பா வந்துடுது, அந்த இஸ் தான் வந்து துணை வெர்பு. அது ஒரு சப்போர்ட். ஐஎன்ஜியில் டூயிங்னு வரும்பொழுது அதுக்கு முன்னால் ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் வரணும். ஏன்னா அதுவே தான் மெயின் வெர்பாக இருக்குங்கிறதுனால ஹெல்பிங் வெர்ப் ஒன்று வேணும். இது கண்டினியூஸ் டென்ஸில் நாம் எப்படி பயன்படுத்துவோம். இதே தான் வாஸ் டூயிங், வில் பி டூயிங். ஐ ஆம் டூயிங், ஐ வாஸ் டூயிங், ஐ வில் பி டூயிங். ஐஎன்ஜி சேர்த்த வெர்பு மெயின் வெர்பாக வரும். அப்போது ஹீ வந்தாச்சுன்னா ஹீ இஸ் டூயிங், ஹீ வாஸ் டூயிங், ஹீ வில் பி டூயிங். இன்னொன்று என்னன்னா இதே இது பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு இருக்கு இல்லையா. டூ, டிட் பாஸ்ட் டென்ஸு, டன் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வரும்னு கேட்டால் இந்த பி வெர்புக்கு பதிலாக ஹேவ் வரும். ஐ ஹேவ் டன் மை ஒர்க். இதில் டன் மெயின் வெர்பு. முதல்ல மெயின் வெர்பு மட்டும் வேறு வெர்பு இல்லாமல் வந்தது. இப்போ டன்கிறது மெயின் வெர்பு, அதுக்கு முன்னால் ஹேவ்ங்கிற வார்த்தை வருது. அப்போ ஹேவ் வெர்பு முன்னால் வந்துடுது. ஹேவ் டன் த ஒர்க், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதை பாஸ்டாக மாற்றணும்னா ஐ ஹேட் டன் த ஒர்க், ஃபியூச்சராக மாற்றணும்னா ஐ வில் ஹவ் டன் த ஒர்க். இப்போ ஹீன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஹீ ஹேஸ் டன் இஸ் ஒர்க், ஹீ ஹேட் டன் இஸ் ஒர்க், ஹீ வில் ஹவ் டன் த ஒர்க். மற்றது தேய்க்கெல்லாம் ஹேவ் தான், யூக்கெல்லாம் ஹேவ் தான். ஸோ இந்த டூ வெர்ப் வந்து
அது மட்டும் வந்து அதுவே மட்டுமே வெர்பாக இருக்கும்பொழுது அதை நம்ம மெயின் வெர்பாக ட்ரீட் பண்ணணும். டூ, டஸ், டிட், வில் டூ. அதே இது ஐஎன்ஜி சேர்த்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டூயிங்கிறது காமன். ஆம் டூயிங், இஸ் டூயிங், ஆர் டூயிங், வாஸ் டூயிங், வேர் டூயிங், வில் பி டூயிங். மூணாவது பெர்ஃபெக்டில் வந்ததுன்னா ஐ ஹாவ் டன், had done, he has done, he had done, they have done, they had done. எல்லாத்துக்கும் I will have done, she will have done, they will have done. அப்படி தான் வரும். இன்னைக்கு நாம் have verbsல என்னமெல்லாம் பயன்படுத்தலாம். முதல் வகை have மட்டுமே வரும், அதனுடைய பாசிட்டிவ் ஃபியூச்சர் ஏதாவது வரும், அதுதான் மெயின் வெர்பாக இருக்கும். வேறு அடிஷனல் வெர்ப் இருக்காது. ஐஎன்ஜி வெர்பாக அந்த டூ வரும் பொழுது டூக்கு முன்னால் பி வெர்பு வரும். மெயின் வெர்பா மட்டும் வர்றது ஒன்று, இதில் மெயின் வெர்பும் அதுக்கு முன்னால் ஒரு பி வெர்பு வரும். அப்போ ஐ ஆம் டூயிங் அப்படி வரும். மூன்றாவது வகை வந்து இதே டூ வெர்ப் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அப்போ அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறிடும். டன்கிறது அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு முன்னால் ஒரு ஹெல்பிங் வரும், அது ஹேவ். ஆக we have already seen the use of be verbs. We have also seen the use of have verbs. Now we are seeing the use of do verbs. And do verbs can be used in three ways as main verb, as the main verb with be verb supplementary or auxiliary verb, as main verb with the past participle done with the auxiliary verb have. So this is how we can use do verbs. If you are thorough with the usage of do verbs, then you have a very good chance of writing very good English.